எடுத்து எழுதி எத்தனை நூல்கள் பிறந்தாலும் எழுச்சி தரும் பொருளின்றில் அவை வெறும் நிழல்களே. சொல்லை செதுக்கி செம்பொன் என போற்றினாலும் சுடர் வீசும் கருத்தின்றில் அது சாம்பலே. பொருளே மனிதன் நெஞ்சு, பொருளே பண்பாட்டின் பேரரசு. பொருளின்றி தமிழ் உண்டென்று புகழ்வது பொய்யின் உச்சமே. அகம் என்பது காதல் மட்டும் அன்று, ஆன்மாவின் அமைதி புரட்சி. புறம் என்பது போர் மட்டும் அன்று, பொய்மையை புதைக்கும் நீதியின் முழக்கம். குறிஞ்சி மலையில் காதல் மலர்ந்தது, முல்லை வனத்தில் நம்பிக்கை நின்றது. மருத நிலத்தில் மனங்கள் மோதின, நெய்தல் கரையில் கண்ணீர் பாடியது. பாலை வழியில் உயிரே சோதிக்கப்பட்டது. இவை அனைத்தும் மனிதனின் மறைக்கப்பட்ட வரலாறே. பொருளே பொருளே தமிழில் உயிரே, பொய்களை பொசுக்கும் பேரொளி நீயே. பொருளே பொருளே மனிதத்தின் விதியே, புதிய உலகம் பிறக்கச் செய்யும் நிதியே. எழுத்து வாழும் பொருளாலே, தமிழ் உயர்வது அறத்தாலே. நாம் எழுவோம் உண்மையாலே, தமிழே முழங்கு உலகமெங்குமே. தொல்காப்பியம் எழுதியது உண்மை சொற்கள் அல்ல, தோற்றமறியாத தமிழின் துடிக்கும் இதயத்தாளம். உடம்பை காண்பவன் கண்களால் வாழ்வான், உள்ளத்தை காண்பவன் அறிவால் வாழ்வான். சொல்லை காண்பவன் புலவன் அல்ல, பொருளை காண்பவனே பேரறிஞன். திருக்குறளோர் இயற்றி அல்ல, திருவாழ்வின் திறவுகோல். கையெனும் ஓசை முதல் என்றார், அறமே உலகின் அடித்தளம் என்பதே அதன் அழியா பொருள். எழுத்தை மனப்பாடம் செய்வதை விட